10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.34 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 13வது உறுப்பு 3 மற்றும் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அதாவது கணக்கில் கூட்டுத்தொடர் வரிசையில் 13வது உறுப்பு 3, அப்போ T13 3 கொடுத்துட்டாங்க. முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234, S13 234 கொடுத்துட்டாங்க. சரியா? கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் S21 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கணும். T13 3. Tnக்கு என்னப்பா ஃபார்முலா? Tn A + n - 1 × D. இப்போ T13னா எப்படி வரும்னா A + 13 - 1 × D. அப்போ A + 12Dன்னு இருக்கும். சரியாப்பா? அப்போ A + 12Dயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்னது? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. A + 12D = 3. அதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து S13 234. Snக்கு ஃபார்முலா Sn n/2 × 2A + n - 1 × D. இங்கே S13ன்னு கொடுத்துருக்கிறதுனால S13 13/2 × 2A + 13 - 1 × D. சரியா? இப்போ 13 - 1ன்னா என்னப்பா வரும்? 12 வரும். 12Dன்னு வரும். 13/2 × 2A + 12D. சரியா? இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. 13/2 × 2A + 12D = 234. இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருந்து 2 வெளியே எடுக்கலாமா? 13/2 × 2 வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே 2 இல்லை, அதனால் A மட்டும் எழுதணும். ப்ளஸ் 12 எப்படி பிரிக்கலாம்? 6 × 2ன்னு பிடிக்கலாம். 2 வெளியே எடுத்தாச்சு, அதனால் 6Dன்னு போடணும். = 234. 12/2 × 2 × A + 6D = 234. இப்போ இந்த 2 அடி ஆயிருமா? 13 × A + 6D = 234. இப்போது இங்கே பெருக்கல்ல இருக்க 13 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல போகும். சரியாப்பா? A + 6D = 234/13. இங்கே வகுத்துருக்காங்க பாருங்கள். 234 13ஆல் ஃபஸ்ட்டு 23 எடுத்துக்கணும். ஒரு 13 13. சரியா? கழிச்சிங்கன்னா 10 கிடைக்கும். மேலேருந்து 4 இறக்கணும். 8 13 104. அப்போ 18 தான் ஆன்சர். சரியாப்பா? ஒரு 13 13, 18 13 234. A + 6D = 18. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போ என்ன செய்யணும்னா சமன்பாடு 1 2 எழுதி தீர்த்தோம்னா நமக்கு D கிடச்சிரும். சரியாப்பா? சமன்பாடு 1 A + 12D = 3. சமன்பாடு 2 A + 6D = 18. ரெண்டாவது சமன்பாடில் குறியீடுகளை மாற்றணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ்னு மாற்றணும். சரியாப்பா? இப்போது ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் அடி ஆயிரும். 12Dயிலேருந்து 6D போச்சுன்னா 6D. சரியா? -18 தான் இங்கே பெருசாக இருக்குது. -18லேருந்து 3 போச்சுன்னா -15. 6D = -15. இப்போ D மட்டும் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 6 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல போயிடும். D = -15/6. இப்போ அடி கொடுத்தோம்னா 3ஆல் அடிக்கலாம். 3 6, 3 15. ஏற்கனவே மைனஸ்னு இருக்கிறதுனால -5/2ன்னு இருக்குது. சரியாப்பா? D = -5/2. இப்போ D கண்டுபிடிச்சாச்சு. இதை சமன்பாடு 1 2 எதுலையா ஒன்றில் பிரதியிட்டோம்னா A கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சமன்பாடு 2 தான் கொஞ்சம் 6Dன்னு இருக்கிறதுனால அங்கே பிரதியிடலாம். சரியாப்பா? D = -5/2 என்பதை சமன்பாடு 2ல் பிரதியிட ஃபஸ்ட்டு சமன்பாடு 2 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பிரதியிடணும். A + 6D = 18. A + 6 × Dயோட மதிப்பு என்னப்பா? -5/2 = 18.
இப்போ அடித்து கொடுக்கலாமா? ஓ 2 2 மூவி 2 6 சரியா? ஏ ப்ளஸ் 3 இன்ட்டு -5 = 18. 3 இன்ட்டு -5னா -15 கிடைக்கும் சரியா? ஏ -15 = 18. இப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும்னா -15 ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப +15 மாறிடும் சரியா? ஏ = 18 + 15. 18ஐயும் 15ஐயும் கூட்டினீங்கன்னா 33 கிடைக்கும். ஏ = 33. நமக்கு ஏ கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. இப்போ கணக்கில் 21 உறுப்புகளோட கூடுதல் கேட்டிருக்காங்க சரியாப்பா? அப்போ எஸ் 21 கேட்டிருக்காங்க. n = 21ன்னு பிரதியிடணும். அதுக்கு ஃபார்முலா என்னப்பா? Sn = n/2 × 2a + n - 1 × d. என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் 21ன்னு பிரதியிடணும். ஏக்கு 33னும் டிக்கு -5/2னும் பிரதியிடணும் சரியாப்பா? S 21 = 21/2 × 2 × 33 + 21 - 1 × -5/2. இப்போ பாருங்க 21/2 அப்படியே எழுதிக்கணும். 2 × 33 என்னப்பா வரும்? 66 + 21 - 1 20 × -5/2. இப்போ இந்த 2க்கும் இந்த 20ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். ஓ 2 2 × 20 சரியா? இதை பெருக்கினீங்கன்னா 10 × 5 50 மைனஸ் இருக்கிறதுனால -50ன்னு வரும் சரியாப்பா? இப்போ என்ன வரும்னா 21/2 × 66 + -50 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு ஆயிரும் சரியா? 21/2 × 66 - 50. 66லேருந்து 50 போச்சுன்னா என்ன கிடைக்கும்பா? 16 கிடைக்கும் சரியா? அப்போ என்ன வரும்? 21/2 × 16. இப்போ அடித்து கொடுக்கலாமா? ஓ 2 2 8 2 16. 21 8ஆல் பெருக்கணும். இந்த சைடு பெருக்கி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஓ 8 8 ஈரெட்ட 16 168 வரும் சரியா? எஸ் 21 = 168. இதுதான் ஆன்சர் சரியாப்பா? முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் 168. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.